24 மனை தெலுங்கு செட்டியார் பேரவை சேலம் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்றது. வருகின்ற 16/8/24 அன்று 24 மனை செட்டியார் பேரவை சார்பில் மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற இருக்கிறது. நடைபெறவிருக்கும் சேலம் மாநாட்டிற்காக 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் பேரவையின் நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் தேசிய செட்டியார்கள் பேரவை மற்றும் 24 மணி செட்டியார் பேரவையின் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட சேலம் மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய, மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி மாற்றாக கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், முல்லைப்பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் தேக்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டும், கர்நாடக, கேரள அரசுகள் தமிழக விவசாயிகள் பாதிக்கின்ற வகையில் தடுப்பணைகள் கட்டக்கூடாது, சிதிலமடைந்து கிடைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி கோவிலை புனரமைக்க வேண்டும், தமிழக பக்தர்கள் கண்ணகி கோயிலுக்கு தடையின்றி சென்றுவர பழைய பளியங்குடி சாலையை சீரமைக்க வேண்டும், லோயர் கேம்பில் கண்ணகி கோட்டம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. மாநாடு 8/24 சேலத்திலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய 24 மனை தெலுங்கு செட்டியாரின் சார்பாக மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்த இருக்கின்றோம். அந்த மாநாட்டுக்கான மாநாட்டு பணிக்குழுவை தேர்வு செய்வதற்காக இன்றைய தேதியிலே தேனி மாவட்டம் கம்பத்திலே மாநில, மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் 24 மனையை பொறுத்தவரை 16 வீடு, 8 வீடு என்ற 2 உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த 16/8 குறிப்பிடக்கூடிய வகையிலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 16 தேதி 8வது மாதம் 24ஆம் ஆண்டானது வருகிறது. இந்த தேதியானது 1000 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சரித்திர புகழ்மிக்க அந்த தேதி. அந்த தேதியிலே உலகமெங்கும் வாழும் ஒட்டுமொத்த 24 மனை இனத்தையும் ஒன்று சேர்த்து மிக பெரிய அளவில் மாநாடை நடத்த இருக்கின்றோம். 24 மனை செட்டியார்களுக்கு அரசியலிலே மிக அதிமுக்கியத்துவத்தை எதிர்நோக்கி இந்த மாநாடை பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை ஈடுபட்டு போன 3 உட்பிரிவுகளுக்கு MPC வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையும், அதேபோல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எல்லாவுடைய ஜாதிக்கும் சரியான சமத்துவமான பங்கீடை கொடுக்கக்கூடிய வகையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக நடத்திட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலைக்கு ரயில் விடக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மத்திய அரசு உடனடியாக செய்திட வேண்டும் என்பதையும், தமிழக, கேரளா எல்லைப் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய மங்களதேவி கண்ணகி கோயிலை புனரமைப்பு செய்து மிகப்பெரிய அளவிலே அந்த கோயிலை கட்டி ஆண்டுதோறும், ஆண்டு முழுவதும் வழிபட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை மத்திய அரசாங்கம் செய்து கொடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல நம்முடைய முல்லைப்பெரியார் அணையில் நிரந்தரமாக 152 அடி நீரை தேக்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகளை வைத்து இந்த மாநாடை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில, மத்திய அரசு ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய விதத்தில் இந்த மாநாடை நடத்த இருக்கின்றோம். அதாவது அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து மதுவால் மாண்பிருக்கிறார்கள். அது அரசாங்கம் கருணை அடிப்படையில் அந்த மக்களுக்கு அதாவது அவங்க கொடுத்து இறந்தாங்க. அந்த பாவப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சட்டசபையில் கள்ளச்சாராயம் யாரு விட்டாலும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், கள்ளச்சாரம் யாரு விட்டாலும் மரண தண்டனை கொடுங்க. மரண தண்டனை சம்மந்தப்பட்ட ஏரியாவில் கள்ளச்சாரம் காய்ச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை